Hi students, today we are going to do the workbook activities of Unit 6. What is our theme? A moment of fun. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து யூனிட் 6 பியூப்பிள்ஸ் புக்கில் அ மூமெண்ட் ஆஃப் ஃபன், அதாவது நாங்கள் எங்களோட பொழுதுபோக்கு நேரத்தை வந்து எவ்வளோ உற்சாகமாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்து நாங்கள் எங்களோட நேரத்தை செலவழிக்கிறோம்னு நாங்கள் வந்து பார்த்தோம். என்ன விதமான என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, அதை வந்து நாங்கள் எவ்வளோ நேரம் செலவழிக்கணும், அதுக்கு எப்படி ஏன் அடிக்டட் ஆகக்கூடாது, அதுக்கு ஏன் அடிமையாகக்கூடாது அப்படின்னு பல விஷயங்களை பற்றி பார்த்தோம். அதே நேரம் நிறைய முக்கியமான கிராமர்களும் நாங்கள் படித்தோம் இல்லையா. இப்போ அதுக்கான நாங்கள் மேலதிகமாக தான் நாங்கள் வந்து ஒரு சில ஆக்டிவிட்டீஸை இந்த ஒர்க் புக்கில் இதுலேயும் செய்ய போகிறோம். லெட்ஸ் லுக் அட் ஆக்டிவிட்டி 1. Fill in the blanks using the given words. One word may be used more than once. Now look at this. One word may be used more than once. அப்போ வந்து ஒரு வார்த்தை கொடுத்த ஆப்ஷனில் வந்து ஒரு வார்த்தையை 2-3 தடவை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். Now do we remember what these words are? இது என்னென்ன எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? Remember, we learnt about determiners. So we are now going to fill in the blanks with the suitable determiners. We saw herd of wild elephants in the wildlife park. நாங்கள் வந்து ஒரு காட்டு யானை கூட்டத்தை வந்து wildlife park, அதாவது சரணாலயத்தில் நாங்கள் பார்த்தோம் என்றது தான் இதில் எழுதியிருக்கு. So what is the most appropriate determiner here? We can say herd of wild elephants. இப்போ இதில் வந்து wild elephants என்று மட்டும் போட்டிருந்தா அங்கே ப்ளூரல் ஆகிருக்கும். ஆனால் herd of wild elephants சொல்கிற நேரம் இங்கே வந்து நாங்கள் collective noun வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, herd. So because of this word we are going to write, we saw a herd of wild elephants in the wildlife park. Then I have only money in my bank account. எனக்கு இவ்வளோ அளவு காசு தான் இல்லது பணம் தான் இந்த வங்கி கணக்கில் இருக்குன்னு நாங்கள் சொல்கிறாங்க. ஸோ we can say, இதில் வந்து நாங்கள் எதை பற்றி கதைக்க போகிறோம்? காசுட அளவை பற்றி கதைக்கிறோம். அப்போ காசுட அளவு என்னவா இருக்கும்? ஸோ we can write I have only. அப்படி என்ற நேரம் இவர் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாரு. அப்படி என்ன I have only a little money, ஒரு கொஞ்சம் காசு தான் இந்த பேங்க் அக்கவுண்ட்ல இருக்குன்னு அவர் சொல்றாரு. There is not traffic on Sundays. There is not, ஞாயிற்றுக்கிழமையில அவ்வளோ தூரம் நிறைய டிராஃபிக் இல்லை என்ற கருத்தை நாங்கள் எவ்வாறு வெளிப்படுத்தலாம்? There is not much. There's not much traffic on Sundays. Please return books you borrowed from the library. அப்போ நாங்கள் நூலகத்திலிருந்து எடுத்த புத்தகங்களை வந்து நாங்கள் வந்து திருப்பி கொடுக்கணும் என்று ஒருத்தவங்க எங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறாங்க. அப்போ ப்ளீஸ் ரிட்டர்ன், இது வந்து உலகத்தில் உள்ள எல்லா புத்தகத்தை பற்றி கதைக்கிறோமா? இல்லை, நாங்கள் வந்து குறிப்பாக நூலகத்திலிருந்து நாங்கள் எடுத்த புத்தகத்தை பற்றி கதைக்கிறனால நாங்கள் இங்கே என்ன எழுதலாம்? ப்ளீஸ் ரிட்டர்ன் த புக்ஸ் யூ borrowed from the library. Apple a day keeps the doctor away. இது ரொம்பவே பிரபல்யமான ஒரு பழமொழி, ஆங்கிலத்தில் இருக்கிற பழமொழி. ஒரு அப்பிளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்ற நேரம் நாங்கள் வந்து வைத்தியரிடம் போக தேவையில்லை, அப்பிளில் அவ்வளோ சத்து இருக்குது என்றத கருத்தை தான் இந்த ப்ராவர்ப் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம். அப்போ ஆப்பிள்ன்ற நேரம் அது ஒரு சிங்கியூலர். அப்போ சிங்கியூலர் ஏல தொடங்குறனால இது வவல் லெட்டர். அப்போ நாங்கள் என்ன டிட்டர்மினர் யூஸ் பண்ணுவோம்? an apple. Next, of my song albums is one I like most. அப்போ இவர் வந்து நாங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம், இது வந்து ஒரு பாடகர் அல்லது ஒரு இசையமைப்பாளர் எழுதுகிற சொல்கிற வசனமாக நாங்கள் இதை பார்க்கலாம். அப்போ இதில் வந்து ஆஃப் மை சாங் ஆல்பம்ஸ், இப்போ அவர் தயாரித்த அனைத்து பாடல்களையும். அப்போ ஆஃப் ஆல் மை சாங் ஆல்பம்ஸ் blank is
blank one I like most. அப்போ குறிப்பாக ஒன்று சொல்கிறார். அப்போ நாங்கள் குறிப்பிட்ட சொல்ல நேரம் எது சொல்லுவோம்? This is the one I like most. நான் தயாரித்த அனைத்து பாடல் தொகுப்புகள்லையும் எனக்கு மிகவும் பிடித்தது இந்த பாடல் தான் அப்படின்ற கருத்தை நாங்கள் இங்கே முன்வைக்கிறோம். My sister says that she saw shooting star last night. ஷூட்டிங் ஸ்டார்னா நாங்கள் படிச்சிருக்கோம். அது வந்து அந்த நாங்கள் வானத்துலேருந்து ஒரு ஒரு நட்சத்திரம் வந்து விழுகிற மாதிரியான ஒரு பிம்பத்தை தான் நாங்கள் ஷூட்டிங் ஸ்டார்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அப்போ மை சிஸ்டர் சேஸ் தட் ஷீ சா, அப்போ வந்து வருஷத்தில் வந்து நிறைய இந்த மாதிரி நடக்கும். ஷூட்டிங் ஸ்டார் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம்னு நாங்கள் சொல்ல முடியாது, அது வந்து ஒரு பொதுவான விஷயம். அப்போ நாங்கள் இங்கே என்ன எழுதுவோம்? ஷூட்டிங் ஸ்டார். என்னடா இது வந்து வவல் லெட்டரில் ஆரம்பிக்காதனால நாங்கள் ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு எழுதுவோம். Now you know how to decide which determiner to choose when you are trying to fill the blanks. Activity 2. Complete the story using the given words. One word may be used more than once. Again, the same kind of instructions. அங்கே இதையும் மறுபடி டிட்டர்மினர்ஸ் இருக்குது. நாங்கள் ஒரு டிட்டர்மினரை வந்து ஒரு தடவைக்கு மேலதிகமாகவும் நாங்கள் பயன்படுத்தலாம். Now, let's start reading the story. Once, king sent a message to the king of. அப்போ வந்து once இது வந்து எந்த கிங் குறிப்பிட்டு இல்லை. இப்போ தான் நாங்கள் இந்த கிங் மன்னரை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். அதனால் நாங்கள் கிங், இதுக்கு பிறகு பேசுகிற நேரம் நாங்கள் கிங்னு சொல்ல மாட்டோம். தென் we will use a different determiner. இப்போ வந்து அறிமுகப்படுத்துகிற நேரம் கிங் sent a message to the king of. கிங் என்ற நேரம் அது ஆண்பாலா பெண்பாலா? ஆண்பால். அதனால் நாங்கள் இங்கே வந்து கிங் ஆஃப் ஹிஸ் நெய்பரிங் கண்ட்ரி, அவரோட பக்கத்து நாட்டு மன்னருக்கு ஒரு தகவல் ஒன்று அனுப்பினாராம். என்ன தகவல்னு நாங்கள் இப்போ பார்ப்போம். It read, send me a diamond as big as a pigeon's egg. ஒரு புறாவின் முட்டை அளவுக்கான பெரிய ஒரு வைரக்கல்லை நீ அனுப்ப வேண்டும், or else நீ அனுப்பாவிட்டால் அப்படின்னு சொல்லி புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ இந்த தகவல் வந்து முழுமை பெறலை, சரிதானே? அப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மிரட்டல் தொனியில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது இல்லையா? The second king, பார்த்தீங்களா? இப்போ வந்து முதலாவது கிங் வந்து நாங்கள் கிங்ன்னு சொன்னோம். நெய்பரிங் கிங்கை நாங்கள் அறிமுகப்படுத்திட்டோம். அதனால நாங்கள் இப்போ த செகண்ட் கிங் மெசேஜ் ரிப்ளைட். இப்போ இந்த இடத்துல நாங்கள் என்ன டிட்டர்மினர் யூஸ் பண்ணுவோம்? த செகண்ட் கிங் சீயிங் திஸ் மெசேஜ். இப்போ குறிப்பிட்டு இந்த தகவலை பார்க்குற நேரம் அவர் என்ன பதில் அனுப்பினார்? திஸ் மெசேஜ் ரிப்ளைட், we don't have such a diamond and if we had. அதுவும் முற்று பெறாத ஒரு வசனமாக இருக்குது. எங்கள்கிட்ட இவ்வாறு ஒரு பெரிய ஒரு வைரக்கல் இல்லை, அப்படியே இருந்தாலும். அப்போ இந்த வசனம், இந்த மெசேஜ் தகவல் வந்து முழுமை பெறலை. ஆனால் இதுவும் மறுபடியும் அது பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு தொனியில தான் இருக்குது. அப்போ எங்கள்கிட்ட இல்லை, ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு தரமாட்டோம் என்ற அந்த ஒரு கருத்தை முன்வைக்கிற மாதிரி இங்கே இருக்குது. ஆனால் அதை தெளிவாக சொல்லியிருக்காங்களா? இல்லை. த ஃபர்ஸ்ட் கிங், இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து த யூஸ் பண்ணுறோம். ஏன்னா சொல்லி அறிமுகப்படுத்தின பிறகு நாங்கள் குறிப்பிட்ட அந்த முதலாவது கிங்கை பற்றி தான் இப்போ நாங்கள் கதைக்கிறோம். த ஃபர்ஸ்ட் கிங் காட் ஆங்க்ரி, அவருக்கு நல்ல கோபம் வந்துருச்சு. அண்ட் டிக்ளேர்ட் வார் ஆன், அகெயின் வி வில் ரைட் ஹிஸ் நேபர். அவருக்கு சரியான மாதிரி கோபம் வந்து அவர் வந்து போர் தொடுக்க போகிறேன்னு அவர் அரைகூவல் விட்டுட்டார். The fighting continued for time and caused damage to both the countries. அப்போ ஒரு சில காலத்துக்கு வந்து, சில காலம், சிலண்டா நாங்கள் என்ன எழுதுவோம்? சில காலம்னா sometime and caused damage to both the countries. இப்போ ரெண்டு நாட்டுக்கும் பலத்த சேதத்தை உண்டு பண்ணியிருக்கு. இப்போ பலத்த சேதம்னா மச் டேமேஜ்.
உங்களுக்கு விளங்கி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் டிட்டர்மினர்ஸ் யூஸ் பண்ணுற எதை தெரிவு செய்கிறதுன்னு நீங்கள் முயற்சி பண்ணணும். நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் வாசிச்சுட்டு நீங்கள் கட்டாயம் நீங்கள் வந்து இன்னும் யோசிக்க தேவையில்லை. நீங்கள் வந்து அதை புரிஞ்சு கொள்ள ட்ரை பண்ணணும். இப்போ புரிஞ்சுக்க ட்ரை பண்ண விளங்கி கொள்ள ட்ரை பண்ணுற நேரம் நீங்கள் வந்து தமிழில் விளங்கி கொள்ள தான் நீங்கள் முயற்சி செய்வீங்க. அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு சரி இப்போ என்ன நடக்குது இங்கே, இப்போ வந்து இதில் வந்து எது வந்து ஒரு மிக பொருத்தமான ஒரு டிட்டர்மினராக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் செய்ய நீங்கள் வந்து தமிழில் யோசித்து எழுதுறது வந்து குறையும். ஏன்னா நீங்கள் வந்து இதில் ப்ராக்டிஸ் உங்களுக்கு கூட உங்களுக்கே தெரிய வரும். இந்த இடத்துல நாங்கள் இந்த டிட்டர்மினரை தான் யூஸ் பண்ணணும், இந்த சந்தர்ப்பத்தில் இதைத்தான் யூஸ் பண்ணணும்னு நீங்கள் நல்லாவே விளங்கி கொள்ளுவீங்க. ஆரம்ப காலங்களில் கொஞ்சம் தமிழில் யோசிக்க வேண்டி வந்தால் அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை, அது பரவாயில்லை. ஆனால் போக போக வந்து உங்களுக்கே விளங்கும் இந்த இடத்துல இப்படி இந்த டிட்டர்மினர் தான் மிக பொருத்தமாக இருக்குமெண்டு. தென் blank third king intervened. இந்த இடத்துல இப்போ மூன்றாவதாக ஒரு கிங் தலையிடுறார். அப்போ இவரை நாங்கள் இப்போ முதல் தடவையாக தானே இவரையும் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். தென் we will write then a third king intervened. அவர் தலையிடுறார். and arranged a meeting. ஒரு கலந்துரையாடலை ஒழுங்குபடுத்துகிறார் between the rulers. யார் இந்த ரூலர்ஸ்? between the two rulers. ரெண்டு பேரும் சண்டை பிடிக்காதீங்க, நாங்கள் ஒருக்கா உட்காந்து பேசுவோம். அப்போ கலந்துரையாடல் ஒன்றை ஒழுங்கு செய்கிறார். when they met, king said to opponent. so we can write when they met, one king. ஒரு மன்னர் மற்ற மன்னருக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? one king said to his opponent war started with blank message. So which war? The war. The war started with what message? This message. ஒரு பர்டிகுலரான விஷயத்தை பற்றி தான் நாங்கள் கதைக்கிறோம். This message. இப்போ போர் தொடங்கினது வந்து இந்த ஒரு தகவல்னால தான். What did you mean by it? நீங்கள் அதன் மூலமாக என்ன சொல்ல வந்தீங்க? ஞாபகம் இருக்கட்டும், அந்த முதலாவது மெசேஜமாக இருக்கலாம், ரெண்டாவது மெசேஜமாக இருக்கலாம், ரெண்டு மெசேஜுமே முழுமை பெறாத மெசேஜஸ், முழுமை பெறாத தகவல்கள். The other king replied. இப்போ மற்றைய கிங் வந்து மன்னர் வந்து என்ன சொல்கிறார்? I meant a diamond as large as a pigeon's egg or what? So we can write here I meant a diamond. அவர் வந்து என்ன தகவல், என்ன அர்த்தத்தில் அந்த தகவல் அனுப்பியிருக்கிறார்? இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு புறாவின் முட்டை அளவில் இருக்கிற டயமண்ட், ஒரு வைரக்கல் இருந்தால் தாங்க, அல்லது அதர் டயமண்ட், வேற ஒரு டயமண்ட் இருந்தால் தாங்கன்னு எழுதியிருக்கிறார். அப்போ இங்கே நாங்கள் என்ன கருத்தை முன் வைக்கலாம்? அப்போ இன்னொரு வைரத்தை பற்றி அவர் பேசுகிறார். தி அதர் டயமண்ட், தி அதர் டயமண்ட். இவருக்கு ஏன் கோபம் வந்துச்சா? இட் வாஸ் த ரூட் ரிப்ளை. அவருக்கு கிடைச்ச பதில். அவரும் அவரோட தகவலை முழுசாக சொல்லி முடிக்கலை, ஆனால் அவருக்கு வந்த பதிலை பார்த்து அவருக்கு கோபம் வந்திருக்கு. ஏன்னா அந்த பதிலும் முழுமை பெறாத பதில். அதை பார்த்தோன்னா அவருக்கு சரியான மாதிரி கோபம். ஏன்னா அது வந்து ரூட், அது வந்து ஒரு மரியாதை இல்லாத ஒரு கோபத்தை தூண்டக்கூடிய ஒரு விதமாக அவர் அதை எடுத்துக்கொண்டார். இட் வாஸ் த ரூட் ரிப்ளை தட் angered me. Then what do we have? Blank reply are you referring to? நீங்கள் எந்த பதிலை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க என்று அவர் கேட்குறார். ஸோ we can write here what reply are you referring to? The second king asked. I only meant if I had such a diamond I would have gladly sent it to you. அப்போ அவர் என்ன, அவரோட தகவலும் முழுமை பெறாத தகவல் தானே. அப்போ அவர் என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்கிறாருண்டா, எனக்கிட்ட அப்படி ஒரு வைரக்கல் இருந்ததுண்டா நான் உங்களுக்கு கட்டாயம் அதை உங்களுக்கு தருவேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
ஆனால் அவரோட தகவலும் முழுமை பெறாதனால அவர் ஏதோ தரமாட்டார் என்ற ஒரு அர்த்தத்தை தான் நாங்களும் விளங்கி கொண்டோம் அந்த மன்னர் மாதிரியே. The two kings realized mistake. The two kings realized their mistake. அவர்களுடைய பிழையை அவர்கள் உணர்ந்தார்கள். இதில் வந்து THEIR இதுதான் டிட்டர்மினர். மற்ற THERE தேர் வந்து டிட்டர்மினர் கிடையாது. The two kings realized their mistake and agreed to write more clearly in future communications. அப்போ இனி வரும் காலங்களில் நாங்கள் தெளிவாக தகவல்களை அனுப்பணும். பாதி தகவல்கள், அறகுறையான தகவல், அடுத்த ஆளுக்கு விளங்குமண்டு பாதி அனுப்புறது, இதெல்லாம் நாங்கள் செய்யக்கூடாதுன்னு 2 பேருமே முடிவு செய்திருக்காங்க. Now let's go back and read the entire story once again. Once a king sent a message to the king of his neighboring country. It read, "Send me a diamond as big as a pigeon's egg, or else." The second king, seeing this message, replied, "We don't have such a diamond, and if we had..." The first king got angry and declared war on his neighbor. The fighting continued for some time and caused much damage to both the countries. Then a third king intervened and arranged a meeting between the 2 rulers. When they met, one king said to his opponent, "The war started with this message. What did you mean by it?" The other king replied, "I meant a diamond as large as a pigeon's egg, or the other diamond." It was the rude reply that angered me. "What reply are you referring to?" The second king asked. "I only meant if I had such a diamond, I would have gladly sent it to you." The 2 kings realized their mistake and agreed to write more clearly in future communications. Banuka's sister Surani is studying in China on a scholarship. She calls home every Sunday. அப்போ பானுகாவின் என்ற ஒருத்தரோட அக்கா வந்து சுரணி, அக்கா அல்லது தங்கையாக கூட இருக்கலாம். அவங்க வந்து சைனாவில் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப்பில் படிச்சுக்கொண்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவங்களோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. Read the following telephone conversation between Banuka and Surani and do the activities 3 and 4. அப்போ பானுகாவுக்கும் அவரோட அக்கா அல்லது தங்கைக்கு நடுவில் நடக்கிற தொலைபேசி உரையாடலை வைத்து தான் நாங்கள் ஆக்டிவிட்டி 3 and 4 நாங்கள் செய்ய போகிறோம். Now let's read this telephone conversation. Hello. Hello Banuka. Guess who's calling? இப்போ நாங்கள் வந்து ஒரு சில நேரத்தில் தூரத்துலேருந்து தெரியாத நம்பர் எதுவும் வந்தால் அது கால் பண்ணுறோம்னா நாங்கள் வந்து சும்மா விளையாட்டுக்கு யார் ஃபோன் பண்ணுறா, யார் கதைக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்போம். பானுக்கோட சொந்த அக்காவோ அல்லது தங்கையாக தான் இது இருக்கும். அப்போ அவருக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? பானுக்கா சேஸ் ஹாய் அக்கா. இப்போ வந்து சுரணி வந்து பானுக்காவோட அக்கா. We've been expecting your call. We've been. So we know that it's the contracted form of we have. We've been expecting your call. நாங்கள் உங்களோட காலுக்காக தான் நாங்கள் காத்துக்கொண்டு இருந்தோம். So how are you doing? Again, look at the speaking phrase. I'm fine. We are getting ready for the school concert these days. நாங்கள் வந்து எங்களோட பாடசாலையில் நடைபெற போகிற கலை விழாவுக்காக நாங்கள் வந்து தயார்படுத்தி கொண்டு இருக்கிறோம் இந்த நாட்களில். அப்போ சுரணி என்ன சொல்கிறாங்க? ஓ, யூ மஸ்ட் பி பிஸி தென். இப்போ நீங்கள் கடும் வேலையாக இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. எஸ் ஐ ஆம். அகெயின் யூ மஸ்ட் பி பிஸி தென் அப்படின்றது ஒரு நேரடியான ஒரு கேள்வியாக இல்லாட்டியும் அது மறைமுகமாக ஒரு கேள்வி தான். அதனால தான் பானுக்கா சொல்கிறார் எஸ் ஐ ஆம், நானும் கொஞ்சம் வேலையாக தான் இருக்கேன்.
we are practicing a drama. நாங்கள் வந்து ஒரு நாடகத்துக்கு தயார்படுத்தி கொண்டு இருக்கிறோம். And a few new songs for the concert. நாங்கள் ஒரு சில புது பாடல்களுக்கும் நாங்கள் தயார்படுத்தி கொண்டு இருக்கோம். How is the winter in China? உங்களுக்கு தெரியும், சீனாவில் வந்து ஒரு சில இடங்களில் ஒரு சில காலப்பகுதிகளில் வந்து பனி பெய்கிற காலம் இருக்குது. அதனால் இது வந்து பனி பொழிகிற காலம். அதனால் அவர் கேட்குறார், how is the winter in China? It's snowing these days. இப்போ இட்ஸ் இது வந்து என்னது, it is என்ற சுருக்கம். அப்போ இட்ஸ் ஸ்னோயிங் தீஸ் டேஸ், இது வந்து இந்த காலத்தில் பனி ரொம்பவே கொட்டுது. திஸ் வின்டர் இஸ் வெரி கோல்ட். இப்போ ஏன் அவங்க குறிப்பிட்டு இந்த பனிக்காலம் என்று சொல்கிறாங்க? என்னென்னா ஒவ்வொரு வருஷமும் பனி பொழிகிற விதம், பனியின் வீரியம் எல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து சைனாவில் இப்போ இருந்து ஒரு சில காலமாக இருக்கலாம், அவர்கள் ஒரு சில ஏற்கனவே ஒரு சில பனி பொழிகிற மாதங்களை அவங்க கடந்து வந்திருப்பாங்க. அதனால தான் சொல்கிறாங்க திஸ் வின்டர், இந்த பனி பெய்கிற சீசன் வந்து ரொம்பவே குளிராக இருக்குண்டு. Are father and mother at home? அம்மா அப்பாவும் வீட்டிலையான்னு கேட்குறாங்க. பானுக்கு says, well, mother is at home. அம்மா வீட்டில் தான் இருக்காங்க, but father isn't. நான் அப்பா வீட்டில் இல்லை. பாருங்க, father isn't ஷார்ட் ஆன்சர். திருப்பி வந்து but father isn't home அப்படின்னு சொல்ல தேவையில்லை. He is working in the garden. அவர் வந்து தோட்டத்தில் இப்போ வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாரு. Hold on, I will go and get her. Hold on ன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து அம்மாவை போய் கூட்டிகிட்டு வரேன். Surani says, thanks. Now, let's look at activity 3. Find and write the determiners used to describe the given nouns or noun phrases. இப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து கான்வர்சேஷனில் இருந்த வார்த்தைகள், இதுக்கு பாவிக்கப்பட்ட டிட்டர்மினர்ஸை தான் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சு எழுதணும். உங்களுக்கு தெரியும், டிட்டர்மினர்ஸுக்கு வந்து ரெண்டு வேலை இருக்குது, ரெண்டை காட்டும். அது வந்து ஒன்று வந்து ஸ்பெசிஃபிக், குறிப்பாக நாங்கள் கதைக்கிறோமா, அல்லது ஜெனரல் பொதுப்படையாக கதைக்கிறோமா. இப்போ முதலாவது நாங்கள் இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் என்ன டிட்டர்மினர்ன்னு பார்ப்போம். Call. So what did we see here? Your call. உங்களுடைய காலுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருந்தோம். The next word is days. These days. இப்படி நீங்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கண்டுபிடிச்சு எழுதலாம். Your call. These days. Drama. அப்போ அவர் ட்ராமாண்டு குறிப்பாக எந்த நாடகம்னு சொன்னாரா? இல்லை, நாங்கள் ஒரு நாடகத்துக்கு தயார்படுத்தி கொண்டு இருக்கோம். அப்பா அக்கா வந்து கொஞ்சம் வேலையாக இருப்பாங்க, பிஸியாக இருப்பாங்கன்னு அவர் வந்து விலாவரியாக நிறைய கதைக்க போல் ட்ராமா வந்து பொதுவாக தான் நாங்கள் ஒரு ட்ராமாவுக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கோம்னு சொன்னார். நியூ சாங்ஸ் ஃபியூ, ஒரு சில. அப்போ இதுக்கும் எத்தனை பாடல்கள், எத்தனை புது பாடல்களுக்கு தயார்படுத்துகிறாங்கன்னு ஒரு குறிப்பாக சொல்லப்போ வந்து ஜெனரலாக தான் கதைச்சிருக்கிறார். தென் வின்டர், திஸ் வின்டர். இப்போ இந்த பனி காலம் அண்டு வார நேரம் நாங்கள் திஸ் என்று எழுதுவோம். நவ் லெட்ஸ் see whether these are general or specific. இப்போ your call என்ற நேரம் அது வந்து ஸ்பெசிஃபிக், உங்களுடைய கால். These days again ஸ்பெசிஃபிக், இந்த நாட்களில் நான் இதுக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கேன், அதனால் நான் கொஞ்சம் வேலையாகவும் இருக்கேன். ட்ராமா as you know ஜெனரல், குறிப்பாக கதைக்கலை. A few new songs again general. This winter very specific. Now you know how to identify determiners in a conversation and also identify whether it's a specific determiner or a general determiner as well. Identify statements indicating the two uses
of the present continuous tense. Remember the two uses of present continuous tense. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நாங்கள் படித்தோம் present continuous tense ரெண்டு தருணங்களில் நாங்கள் பாவிக்கலாம் என்று படித்தோம் இல்லையா? அந்த ரெண்டு தருணங்களையும் நாங்கள் உரையாடலிருந்து கண்டுபிடிச்சு நாங்கள் இப்போ இந்த டேபிளில் ஃபில் பண்ணணும். அதுக்கு முதல்ல அந்த ரெண்டு தருணங்களும் எதுன்னு முதல்ல பார்ப்போம். முதலாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி எழுதுறது? am, is, are சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை நாங்கள் சூஸ் பண்ணுவோம். இதைத்தான் நாங்கள் be verb, forms of be verb. Remember, there are many more forms of be verb, but here we are only looking at the present tense form. Plus, அடுத்ததா நாங்கள் எதை எழுதுவோம்? verb, verb base form எழுதுவோம், plus ing. இதுதான் நாங்கள் present continuous எழுதுகிற விதம். ஆனால் ரெண்டு தருணங்கள் இருக்கு இல்லையா? முதல் தருணம் என்னது? முதல் தருணமாக நாங்கள் என்னத்தை சொல்லலாம்? அதாவது அந்த வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிற நேரமே அதை பற்றி விவரிக்கிறது. யூ டிஸ்கிரைப் சம்திங் தட் யூ ஆர் டூயிங் அட் த மோமெண்ட் ஆஃப் ஸ்பீக்கிங். இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கிற நேரமே நான் செய்கிற விஷயம். இப்போ நான் என்ன செய்கிறேன்னு நான் உங்களுக்கு படித்து கொடுக்குறேன். ஸோ இஃப் ஐ சே ஐ ஆம் டீச்சிங், தென் தட்ஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் த ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன். அதாவது இப்போ நடக்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு நாங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். For that, we can write the example. Maliti is revising a poem. அப்ப மலிதி இப்பொழுது ஒரு கவிதையை படித்து கொண்டிருக்காங்க, மீள் பயிற்சி செய்கிறாங்கன்னு நாங்கள் எழுதலாம். ரெண்டாவது சிச்சுவேஷன் என்னது? ஃபார் ஆக்ஷன்ஸ் டேக்கிங் பிளேஸ் அட் த மோமெண்ட் ஆஃப் ஸ்பீக்கிங் தான் நாங்கள் ஏக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதினோம். இப்போ பி என்னது? ஃபார் ஆக்ஷன்ஸ் டேக்கிங் பிளேஸ் அட் ப்ரெசன்ட், இப்பொழுது நடக்கிற விஷயங்கள் தான், பட் நாட் நெசசரிலி அட் த மோமெண்ட் ஆஃப் ஸ்பீக்கிங். அதனால அதில் என்ன அர்த்தம்? அதாவது நாங்கள் இப்போ உடனடியாக செய்து கொண்டிருக்கிற வேலை இல்லை, ஆனால் இந்த காலத்தில் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிற ஒரு வேலை. அப்போ நீங்கள் வழக்கம் ப்ரிப்பேர் பண்ணுறது, தயார்படுத்தி கொண்டிருக்கிறது, அந்த விஷயங்களை தான் நாங்கள் இன்னொரு உதாரணமாக நாங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ண நாங்கள் எழுதுவோம். அதுக்கு நாங்கள் ஒரு உதாரணம் எழுதலாம். மலிதி is revising her English lessons. These days. இப்போ இந்த காலப்பகுதியில் மலித்தை மீள் பயிற்சி செய்கிற பாடம் என்னது? ஆங்கில பாடம். Now, let's fill this table. First, we will look for sentences which we can use to write for A. For actions taking place at the moment of speaking. இப்போ உரையாடலில் நாங்கள் அந்த நிமிடம் அந்த நேரம் நடந்து கொண்ட விஷயங்கள் எதுன்னு நாங்கள் பார்க்கலாம். Guess who is calling? யார் கால் பண்ணுறான்னு தெரியுமா? அப்போ who is calling-ன்ற நேரம் அது அந்த நேரம் நடந்து கொண்டிருந்த விஷயம். அப்போ அது ஏக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்குது. அதே நேரம் he is working in the garden. அவர் இப்போ தோட்ட வேலையில் இருக்கிறார். ஸோ அது ரெண்டும் நாங்கள் ஏக்கு எழுதலாம். ஸோ we can write உரையாடலில் இருக்கிற மாதிரியே எழுதுவோம். who's calling. இப்போ இது உங்களுக்கு தெரியும், who is calling-ஐ தான் நான் அப்படி எழுதியிருக்கேன். then we can write he is working in the garden. Now for the next one. For actions taking place at present, இந்த காலத்தில் நடக்கிற விஷயங்கள்
நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள். ஆனால் நாங்கள் பேசுகிற நேரம், அதை பற்றி பேசுகிற நேரம் நாங்கள் அதை அப்போ செஞ்சு கொண்டு இருக்கலை. அப்போ அதுக்கும் நாங்கள் உதாரணங்கள் பார்த்தோம். அதுக்கு வந்து நாங்கள் சொல்லலாம், we are getting ready for the school concert these days. இந்த வசனம் வந்து அவர் இப்போ அக்காவோட பேசி கொண்டிருக்கிற நேரம் தயார்படுத்தி கொண்டிருக்கிறாரா? இல்லை. ஆனால் இந்த காலப்பகுதியில் அவர் செஞ்சு கொண்டிருக்கிற முக்கியமான ஒரு வேலை தான் அவருடைய ஸ்கூல் பாடசாலை கலை விழாவுக்கு அவர் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ அது வந்து 2வது தருணத்துக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்குது. 3வது தருணத்துக்கு நாங்கள் என்ன எழுதலாம்? இட் ஈஸ் ஸ்னோயிங் தீஸ் டேஸ். இந்த காலப்பகுதியில் பனி ரொம்பவே பெய்து கொண்டு தான் இருக்குன்றதை நாங்கள் எழுதலாம். So we can write, we are getting ready for the school concert these days. And the second example is, it's snowing these days. You should try to find a few more examples from the conversation and fill this table. Let's look at the next activity. Activity 5. Complete these sentences with what? Simple present tense, present continuous tense, present perfect tense, present perfect continuous tense. இந்த 4 டென்ஸையுமே நாங்கள் வந்து யூனிட் 6 பியூப்பிள்ஸ் புக்கில் நல்லா நிறைய விவரமாக பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல சுருக்கமாக பார்த்துட்டு நாங்கள் வந்து ஆக்டிவிட்டியை செய்ய போவோம். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் வர நேரம் நாங்கள் எப்படி எழுதுவோம்? ரிமெம்பர், பேஸ் ஃபார்ம். பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை தான் நாங்கள் எழுதுவோம். தென் we have present continuous tense. present continuousக்கு நாங்கள் முதல்லையும் present continuous எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம். இதுக்கு முதல்ல இருந்த ஆக்டிவிட்டிலையும். அதனால நாங்கள் இப்போ present perfectை எப்படி எழுதுறதுன்னு நாங்கள் வந்து தெளிவுபடுத்திக் கொள்ளுவோம். So for that, how do we write? We have to write has or have plus what? Plus past participle. அப்போ சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாஸ்ட் ஹேஸ் ஆர் ஹேவ் யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் வேர்ப்ட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மையும் யூஸ் பண்ணுவீங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதுக்கும் நாங்கள் ஹேஸ் ஆர் ஹேவ் plus, don't forget, been plus verb plus ing. இப்போ உங்களுக்கு நாங்கள் யூனிட் 6ல் விரிவாக பார்த்த இந்த டென்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாம் ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ அண்ட் ஸ்டார்ட் டூயிங் த ஆக்டிவிட்டி. I usually go to school by bus. இந்த இடத்துல நாங்கள் இது வந்து முதலாவது என்ன டென்ஸ்ன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட்ன்றனால இதில் நாங்கள் என்ன எழுதுவோம்? பேஸ் ஃபார்ம். ஐ யூஷுவலி கோ டு ஸ்கூல் பை பஸ். நான் பொதுவாக பாடசாலைக்கு பேருந்தில் தான் செல்வேன். ஷீ எவர் டு இந்தியா. இப்போ இது ஒரு கேள்வி. அப்போ எப்படி எழுதுவோம் நாங்கள்? Has she ever been to India? இப்போ இந்த
கேள்வியில் கொஞ்சம் உங்களுக்கு சிக்கலாக இருக்கலாம். இது என்ன டென்ஸாக இருக்கும், நான் இதில் டென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஷீ எவர் என்று சொல்லிட்டு பி ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்போ பி ஃபார்மில் பீட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? am, is, are. பாஸ்ட் டென்ஸ் வந்து was, over. ஆனால் பி ஃபார்மில் எந்த பி ஃபார்முக்குமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து been. அப்படின்றனால எங்களுக்கு தெரியும் இது ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை வச்சு தான் நாங்கள் இந்த கேள்வியை எழுதுகிறோம். வாட் பிரவீன் டூ நவ். இப்போ இது ஒரு டிரெக்டாகவே உங்களுக்கு விளங்கியிருக்கும். நவ் என்ற நேரம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ இதில் நாங்கள் என்ன எழுதலாம்? வாட் இஸ், பிரவீன் வந்து சிங்கியூலர் என்றனால, ஸோ வாட் இஸ் பிரவீன் டூயிங், verb plus ing, doing now. Please don't make so much noise. நிறைய சத்தம் போட வேணாம். I study. அவர் இப்போ என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்க? I am studying. நான் படித்து கொண்டிருக்கிறேன், அதனால சத்தம் போட வேணாம். Water boil at 100 degrees Celsius. அப்போ வந்து தண்ணீர் வந்து 100 டிகிரி செல்சியஸில் தான் கொதிக்கும்ன்றது வந்து ஒரு பொதுவான ஒரு தகவல். அப்போ வந்து எப்பயுமே நடக்கிற விஷயம்தான். 100 டிகிரி வந்துருச்சுன்னா தண்ணி எந்த காலத்துலேயும் எந்த இடத்துலையும் அது கொதிக்கும். இப்போ இது வந்து நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இது வந்து ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்ஸ். ஸோ we have to write the verb form, base form. Water boils. வாட்டர் வந்து uncountable noun, அதனால் நாங்கள் இதை சிங்குலராக தான் எடுப்போம். அதனால் boils at 100 degrees Celsius. It rain now. இப்போ வந்து மழை பெய்து கொண்டு இருக்கு. அப்போ present continuous tense. Is raining now. It began raining an hour ago. அப்போ ஒரு மணித்தியாலத்துக்கு முதலே மழை பெய்ய தொடங்கி விட்டது. ஸோ இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் இது என்ன டென்ஸாக வரப்போகுதுண்டு. ஸோ இட் ரெயின் ஃபார் அன் அவர். அப்போ ஒரு மணித்தியாலத்துக்கு முதலே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, இப்போ வரைக்கும் மழை பெய்யுது என்ற தகவல் உங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் என்ன டென்ஸ் எழுதுவோம்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். It has been raining for an hour. Amanda worked on the computer for hours. அப்போ மணித்தியால கணக்கா கணினியில் வேலை செய்து கொண்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல நாங்கள் என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்? And she not finished yet. அப்போ கடந்த காலத்திலிருந்து நிகழ்காலத்தில் வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிற விஷயம் என்ற நேரம் நாங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். Amanda has been working on the computer for hours and she has not finished. She has not finished yet. அப்போ அவங்க இன்ன வரைக்கும் அந்த வேலையை செய்து முடிக்கலை. Where have you? அப்போ உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். நாங்கள் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் ஒன்று எழுதியிருக்கோம். Where have you been? நீங்கள் எங்கே போனீங்க? I for you since 2 o'clock. இப்போ 2 மணியிலிருந்து இப்போ வரைக்கும் நான் உங்களை தேடிக்கொண்டு இருந்தேன். Again present perfect continuous. I have been looking for you since 2 o'clock. This is the most beautiful painting. இது மிக மிக ஒரு அழகான, மிகவும் அழகான ஒரு வரைபடம், ஒரு சித்திரம். This is the most beautiful painting I ever see. இதுலையும் நீங்கள் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை தான் நீங்கள் பார்க்குறீங்க. நான் இது நாள் வரை பார்த்ததுலே மிக மிக அழகான ஓவியம் என்றால் அது இதுதான். I have ever
seen. We preparing for the concert these days. இதில் அவங்களே உங்களுக்கு கண்டினியூஸ் என்று காட்டி கொடுத்துருக்காங்க. மிகவும் சுலபமாக இருக்கு. We are preparing for the concert these days. Next, let's look at activity 6. Here are some utterances. Utterances என்ன உங்களுக்கு தெரியும்? வசனங்கள் that are used in telephone conversations. பொதுவாக தொலைபேசி உரையாடலில் நாங்கள் பாவிக்கிற சொற்றொடர்கள். Match them with the correct situations. பொருத்தமான சந்தர்ப்பத்தோடு நாங்கள் இதை இணைக்கணும். When you make a call, நீங்கள் கால் எடுக்கிற நேரம், நீங்கள் கால் எடுக்கிற நேரம் நீங்கள் என்னென்னு ஆரம்பிப்பீங்க. Answering the phone, உங்களுக்கு ஒரு கால் வார நேரம் நீங்கள் அதை எப்படி, ஒரு ஆள் கதைக்கிறாங்க, நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்க. Connecting someone when the phone call is for someone else. அப்போ நீங்கள் தான் காலை ஆன்சர் பண்ணுறீங்க, ஆனால் கால் வந்தது உங்களுக்கு இல்லை. அப்போ இன்னொருத்தருக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணுற நேரம் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுவீங்க. டேக்கிங் அ மெசேஜ் ஃபார் சம்படி. இப்போ இது வந்து வழக்கமாக நாங்கள் வந்து ஒரு வீட்டில் நபர் இல்லாட்டி, இப்போ நீங்கள் ஒரு செக்ரட்டரியாக இருக்கலாம், ஒரு ரிசப்ஷனிஸ்டாக இருக்கலாம், அந்த ஆள் இல்லாட்டி, கேட்குற ஆள் இல்லாட்டி அவருக்கு நீங்கள் கேட்கலாம், நான் உங்களோட தகவல் எடுக்கவா, நான் தகவலை பாஸ் பண்ணவா என்று. கெட்டிங் கிளாரிஃபைட் வாட் த காலர் சேஸ். அது உங்களுக்கு ஒரு அவங்க காலர் மற்ற லைனில் பேசுகிற ஆள் வந்து என்ன கதைக்கிறாங்கன்னு உங்களுக்கு கொஞ்சம் விளங்காட்டி வந்து கிளாரிஃபிகேஷன், தெளிவுபடுத்துறதுக்காக ஒரு சில விஷயங்களை நீங்கள் திருப்பி கேட்பீங்க. அதை வந்து அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்றது தான் நீங்கள் எழுதணும். லீவிங் அ மெசேஜ் ஃபார் சம்படி. இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் பேச வேண்டிய ஆள் ஃபோன் ஆன்சர் பண்ணாட்டி வேறொருத்தர் தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுக்கலாம். அப்போ நீங்கள் என்ன மெசேஜ் கொடுப்பீங்க. எண்டிங் அ கான்வர்சேஷன், எவ்வாறு ஒரு உரையாடலை நீங்கள் முடிப்பீங்க. ஃபர்ஸ்ட், குட் மார்னிங் ABC Holdings, how may I help you? Hello, may I speak to Miss Yapa please? He is out at the moment, can I take a message? மிகவும் சுலபமாக இருக்கு. இது taking a message. Hello Rishan, this is Udaya speaking. இப்போ இதுவும் மிகவும் சுலபமான இது. ஏன்னா நீங்கள் கால் பண்ணுற நேரம்னா நீங்கள் உங்களோட பேரை சொல்லி உங்களை அறிமுகப்படுத்திட்டு நண்பர்கிட்ட பேரை சொல்லி ஹலோ சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட பேரை சொல்லுவீங்க. ஹலோ ரிஷான், ரிஷானுக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க, யார் கதைக்கிறா? உதய. திஸ் இஸ் ஃபெர்னாண்டோ ஃப்ரம் ABC Holdings, மே ஐ ஸ்பீக் டு. நான் வந்து ஃபெர்னாண்டோ ABC ஹோல்டிங்ஸ்லேருந்து நான் இவரோட கதைக்க முடியுமா. அப்போ when you make a call. I am sorry, Mr. Pereira is in a meeting now. Let me see if he is available. Hold on please. இப்போ இந்த இடத்துல நாங்கள் ஹலோ மே ஐ ஸ்பீக் டு மிஸ் யாப்பா ப்ளீஸ். அகெயின் நாங்கள் வந்து ஒரு கால் எடுக்கிற நேரம் தான் இப்படி கதைப்போம். ஆன்சரிங் த ஃபோன்ன்ற நேரம் நாங்கள் வந்து குட் மார்னிங் ABC Holdings, மே ஐ ஹெல்ப் யூன்னு சொல்லுவோம். கனெக்டிங் someone when the phone call is for someone else. இப்போ இந்த இடத்துல நாங்கள் ஒருக்கா அடுத்த செக்ஷனையும் பார்த்துட்டு வந்து அதை ஃபில் பண்ணுவோம். கெட்டிங் கிளாரிஃபைட் வாட் த காலர் சேஸ், தெளிவுபடுத்துறதுக்காக நாங்கள் இதெல்லாம் கேட்கலாம். குட் யூ ஸ்பெல் தட் ஃபார் மீ. இப்போ வழக்கமாக பேர் சொல்கிற நேரம் உங்களுக்கு வந்து பேரை பிழையாக எழுதக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் கேட்பீங்க, அதை நீங்கள் எனக்கு ஸ்பெல்லிங் எழுத்துக்களை நீங்கள் சொல்ல முடியுமா. அப்போ குட் யூ ஸ்பெல் தட் ஃபார் மீ. குட் யூ ரிப்பீட் தட் ப்ளீஸ். அகெயின் தெளிவுபடுத்துறதுக்காக கேட்குற கேள்விகள் தான் இது எல்லாமே. Could you please ask him to call me back? Leaving a message for somebody. நீங்கள் கொடுக்குற தகவல் என்ன, எனக்கு திருப்பி ஃபோன் பண்ண சொல்ல முடியுமா என்று தகவல் கொடுக்குறீங்க. Ending a conversation. Thanks for calling. I'll speak to you soon. கால் பண்ணதுக்கு நன்றி, நான் உங்களோட விரைவாக கதைக்கிறேன். அதே நேரம் தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. ஞாபகம் இருக்கு தானே,
ஒரு கான்வர்சேஷன் முடிகிற நேரம் தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே, தேங்க்யூ, குட் பாய், இதெல்லாம் வந்து ஒரு கான்வர்சேஷனை முடிக்கிற விதம். இப்போ would you like to leave a message for her வந்து எதாவது இருக்கும் taking a message for somebody. இப்போ இதில் வந்து I'm sorry Mr. Pereira is in a meeting now. இப்போ அது வந்து நீங்கள் வந்து இன்னொருத்தருக்கு connecting someone when the phone call is for someone else. இப்போ வந்து கனெக்ட் பண்ண முயற்சி செய்கிறீங்கன்னா மிஸ்டர் பெரேராக்கு வந்த கால், ஆனால் அவரால் ஆன்சர் பண்ண முடியலன்றதை நீங்கள் கனெக்ட் பண்ண முயற்சி செய்கிற நேரம் நீங்கள் சொல்கிறீங்க. Let me see if he's available. Again, when the call is not for you but for someone else, you would say this. Hold on please. Hold on and எப்போ சொல்லுவீங்க? நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுங்க, நான் அவங்கள கூப்பிடுறேன். ஏன்னா உங்களுக்கு கால் வரலை, கால் வந்தது இன்னொருத்தருக்கு, ஆனால் நீங்கள் தான் ஃபோன் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் அவங்கள கூப்பிடுறேன். அப்போ இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் எந்த சந்தர்ப்பங்களில் என்ன மாதிரியான ஸ்பீக்கிங் ஃப்ரேசஸை நாங்கள் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரியான அட்டரன்சஸ் நாங்கள் யூஸ் பண்ணணும் உண்டு. Now let's look at activity 7. Again, this is a conversation, a telephone conversation between a receptionist and Mr. Senaratna. They have given you the phrases. அவர்களே phrases-ஐ கொடுத்துருக்காங்க. Speaking phrases. முதல்ல speaking phrases என்னன்னு ஒருக்கா பார்ப்போம். Please hold on. I'll see if he is available. கொஞ்சம் பொறுங்க, நான் அவர் இருக்கிறாரா இல்லையான்னு பார்க்குறேன். Mr. Fernando is in a meeting. அவர் ஒரு மீட்டிங், ஒரு கலந்துரையாடலில் இருக்கிறார். How may I help you? உங்களுக்கு நான் எவ்வாறு உதவி செய்யலாம்? Could you ask him to call me back? அவரை எனக்கு ஒருக்கா ஃபோன் பண்ண சொல்கிறீங்களா? You are welcome. Have a nice day. You know that's how you end a conversation. I'll deliver the message as soon as he gets in. அவர் வந்த உடனே நான் இந்த தகவலை அவருக்கு சொல்கிறேன். Now let's fill in the blanks. Good morning, Smart Apparels Limited. அவங்க தான் ஃபோன் ஆன்சர் பண்ணுறாங்க. ஒரு ரிசப்ஷனிஸ்டாக இருக்கிற நேரம் உடனே அவங்க கேட்குறது வந்து How may I help? உங்களுக்கு நான் எவ்வாறு உதவி செய்யலாம்? May I speak to the production manager, Mr. Fernando, please? நான் ப்ரொடக்ஷன் தயாரிப்பு மேலதிகாரியான மிஸ்டர் திரு ஃபெர்னாண்டோ அவர்களோட நான் கதைக்க முடியுமா? இப்போ ரிசப்ஷனிஸ்ட் முதல்ல செக் பண்ணணும் இல்லையா மிஸ்டர் ஃபெர்னாண்டோ இருக்கிறாரா இல்லையான்னு. அதுக்குத்தான் நாங்கள் ப்ளீஸ் ஹோல்ட் ஆன், கொஞ்சம் பொறுங்க, லைனில் இருங்கன்றதை தான் நாங்கள் ப்ளீஸ் ஹோல்ட் ஆன்னு சொல்லுவோம். ப்ளீஸ் ஹோல்ட் ஆன். I'll see if he's available. Sure, நிச்சயமாக. I'm sorry sir. அப்போ அவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து இப்போ வந்து இன்னொரு நபர் ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு ரிசப்ஷனிஸ்ட், அப்போ நீங்கள் வந்து மிகவும் மரியாதையாக பேசணும். அப்போ மிஸ்டர் ஃபெர்னாண்டோ வந்து ஒரு மீட்டிங்கில் இருக்கிறனால அவரால் கால் ஆன்சர் பண்ண முடியலை. அப்போ நீங்கள் அந்த தகவலை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அப்பலஜைஸ் பண்ணுவீங்க, நீங்கள் சாரி கேட்பீங்க. அப்போ ஐ எம் சாரி சார், மிஸ்டர் ஃபெர்னாண்டோ இஸ் இன் அ மீட்டிங். மே ஐ டேக் அ மெசேஜ்? நான் உங்களுக்கு நீங்கள் எதுவும் தகவல் சொல்ல விரும்புகிறீங்களா? அப்போ நாங்கள் என்ன எழுதணும்? Could you ask him to call me back? Could you ask him to call me back?
I am Senaratna from Asian Travels. இப்போ நீங்கள் கால் மீ பேக்னு சொல்ல நேரம் நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் யாருன்னு ரிசப்ஷனிஸ்ட்டு சொல்லலை. அப்போ உங்களுக்கு திருப்பி ஃபோன் கால் வரணும்னா உங்களோட பேர், நீங்கள் எந்த கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணுறீங்க, அடுத்தது உங்களோட தொலைபேசி இலக்கத்தையும் நீங்கள் சொல்லணும். My number is 2354-876. Receptionist says, certainly, I'll deliver the message as soon as he gets in. நிச்சயமாக நான் அவர் வந்த உடனே, மீட்டிங் முடிஞ்சு வந்த உடனே நான் இந்த தகவலை சொல்கிறேன். தேங்க்யூ. இப்போ நாங்கள் உரையாடலோட கடைசிக்கு வந்துட்டோம். யூ ஆர் வெல்கம். தேங்க்யூ சொன்னால் யூ ஆர் வெல்கம்னு சொல்லுவீங்க, அதுதான் பதில். யூ ஆர் வெல்கம், ஹாவ் அ நைஸ் டே. இவ்வாறு சொல்லி நீங்கள் வந்து உங்களோட உரையாடலை முடிப்பீங்க. Now, activity 8. Your class teacher has informed the class that grade 11 students have to sign the application form. Sign the application forms for GCE O-level examination tomorrow. அதாவது உங்களோட வகுப்பறை ஆசிரியர் வந்து என்ன தகவல் கொடுத்துருக்காங்க, நாளைக்கு வந்து அடுத்த நாள் வந்து எல்லா 11ஆம் ஆண்டு மாணவர்களும் வந்து அவர்களோட சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்ப படிவத்தை சைன் பண்ணுறதுக்கு, கையொப்பமிடுறதுக்கு கட்டாயம் ஸ்கூலுக்கு வரணுமெண்டு. யோர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ் ஆப்சண்ட். இந்த தகவலை சொல்கிற நேரம் உங்களது உங்களோட உயிர் தோழி தோழன் வந்து ஸ்கூலில் இல்லை. அண்ட் இஸ் நாட் அவேர் ஆஃப் த ஃபேக்ட். இஸ் நாட் அவேர். அப்போ கட்டாயம் நாளைக்கு ஸ்கூலுக்கு வரணுமென்ற தகவல் வந்து உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு தெரியாது. Write a note informing him or her about it. Remember a note. முக்கியமான தகவல்களை மிக மிக சுருக்கமாக சொல்கிறதுக்கு தான் நாங்கள் நோட்ஸ் எழுதுவோம். So we can start with Dear Nimali. நாங்கள் இப்போ என்ன தகவல் கொடுக்கணும்? முதலாவது யார்கிட்ட இருந்து தகவல்? There is a message from the class teacher. Now you can write what the message is. We are signing the O-level application forms tomorrow. Application form sign பண்ண நேரம் கட்டாயம் ஸ்கூலுக்கு போகணும். So what can be the last word? Please don't get absent. தயவு செய்து நாளைக்கு ஸ்கூலுக்கு வராமல் விட்டுற வேண்டாம். இப்போ நாங்கள் எவ்வாறு முடிப்போம்? லவ், உங்களோட பேர் எது வேணாலும் எழுதலாம். Love, Tushi. Now you know how to write a short note to inform an important message to your friend. Now let's look at activity 9. A friend of yours has invited you to his or her birthday party. அவங்களோட பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்துக்கு உங்களை அழைப்பு விடுத்திருக்காங்க உங்களோட நண்பர் ஒருத்தர். Write a note thanking him or her for the invitation. முதலாவது அழைப்பு விடுத்ததுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். Express regret
for not being able to attend the party. நீங்கள் நன்றி தெரிவிக்கிறீங்க, ஆனால் உங்களால் இந்த கொண்டாட்ட பிறந்தநாள் விழாவுக்கு உங்களால் செல்ல முடியாத ஒரு சூழலில் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ அதுக்கு நீங்கள் வந்து ரிக்ரெட், நீங்கள் வர முடியாததுக்கான உங்களோட வருத்தத்தை நீங்கள் தெரிவிக்கணும். கிவ் அ ரீசன், நீங்கள் ஏன் வர மாட்டீங்கன்னு நீங்கள் ஒரு காரணம் கொடுக்கணும். அதுதான் மரியாதையான விஷயம். இல்லை நான் வரமாட்டேன் காரணம் சொல்லாமல் நீங்கள் ஒரு நோட் எழுதுறீங்கன்னா அது வந்து அவ்வளோ தூரம் மரியாதை இல்லாத ஒரு விஷயம். அப்போ நீங்கள் நன்றி தெரிவிக்கணும், அழைப்புக்கு வர முடியலைன்னு சொல்லணும், ஏன் வர முடியலைன்னு சொல்லணும். 3 விஷயம் இருக்குது. Now we can start with Dear Mala. What can we write? We first thank Mala for her invitation. Thank you for inviting me to your birthday party. Then you say that you can't come, you regret. ரிக்ரெட் பண்ணுறது, நீங்கள் வருத்தம் தெரிவிக்கிறது, உங்களுக்கு கவலை, வர முடியாததுக்கு கவலை என்றதை நீங்கள் எவ்வாறு அதை தெரிவிக்கலாம்? ஐ எம் சாரி, மன்னிப்பு கேட்குறது. ஐ எம் சாரி, ஐ won't be able to come. I won't be able to come. Now you need to give a reason. You can give any reason you want. Here I am going to write, I have to attend a family wedding. உங்களோட குடும்பத்தில் ஒரு கல்யாண திருமண நிகழ்ச்சி ஒன்று இருக்கு, அதுக்கு போகிறனால என்னால் உங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு வர முடியாமல் இருக்கு. I have to attend a family wedding. That's it. You can say take care, love. அப்படிதான் எப்பயும் எழுதணும் இல்லை, இங்கே take care என்று எழுதலாம். Mala. Here you can write any name. You can write your own name if you like, and we can say Tushani. Now this is a very short note explaining all the relevant details to the friend. Let's look at activity 10. Complete the words with TION, SION, SSION or CIAN. Now remember, these are suffixes and we learnt about them in Unit 6 very clearly. இப்போ இதுக்கு நாங்கள் பொருத்தமான சஃபிக்ஸஸ் எழுதணும். ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச வார்த்தைகளாக இருக்கலாம், ஒரு சில வார்த்தைகள் புது வார்த்தைகளாகவும் இருக்கலாம். வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாட்டி நீங்கள் உங்களோட டிக்ஷனரியை பாவித்தும் நீங்கள் வந்து இதற்கான ஆன்சர் எழுதலாம். இப்போ என்னோட சேர்ந்து எல்லாரும் ஆன்சர் எழுதணும். வெக்கேஷன், TION. பென்ஷன், SION. பியூட்டிஷன், அழகுக்கலை நிபுணரை தான் நாங்கள் பியூட்டிஷன் என்று சொல்லுவோம். டெல்மே, இது உங்களுக்கு ஒரு புதிய வார்த்தையாக இருக்கலாம். டெல்மேஷன், TION. டெல்மேஷன் ஒரு வகை நாய் இனத்தை தான் நாங்கள் டெல்மேஷன் என்று சொல்லுவோம். இவாலுவேஷன், இவாலுவேஷன்னா ஒருவேளை ஒருத்தரை வந்து ஒரு பரீட்சையோ ஒரு டெஸ்ட்டோ ஏதோ வைத்து நீங்கள் வந்து கணிப்பீடு செய்கிறது தான் இவாலுவேஷன். மேஜிஷன், இந்த வார்த்தை உங்களுக்கு முன்னாடியே தெரியும். மேஜிஷன்னா மந்திரவாதி. டெக்னீஷியன், CIAN, தொழில்நுட்பவியலாளர். Men, again maybe a new word for some of you. Mansion, மாட மாளிகையை தான் நாங்கள் மென்ஷன் என்று சொல்லுவோம். கிராஜுவேஷன், TION. பட்டமளிப்பு விழாவை தான் நாங்கள் கிராஜுவேஷன் சொல்லுவோம். வேக்சினேஷனுக்கு என்னது, நாங்கள் வந்து TION என்று எழுதுவோம். தடுப்பூசி.
வி பார்வை, vision, SION. creation, உருவாக்குதல், TION. admission, SSION. ஒரு இடத்துக்கு வந்து உள்நுழைவு தான் நாங்கள் admission என்று சொல்லுவோம். ambition, வாழ்க்கையில் உள்ள லட்சியம், TION. Now you know how important it is to know the word endings of words. ஏன்னா எல்லாம் வந்து ஒரே உச்சரிப்பாக இருந்தாலும் எல்லாத்தோட ஸ்பெல்லிங்கும் வித்தியாசம். Now let's look at a few more examples of these suffixes. For CIAN we can say musician, optician, dietitian, beautician. இப்போ மியூசிஷியன் என்றா இசையமைப்பாளர், ஆப்டிஷியன் என்றா கண்ணாடிகளோட மூக்கு கண்ணாடிகளோட வேலை அது தயாரிப்பவர், டயட்டிஷியன் என்றா உணவு எங்களோட ஊட்டச்சத்து எவ்வாறு நாங்கள் எடுத்துக்கொள்ளணும், நாங்கள் எவ்வாறு உணவு உண்ணணும்ன்றதை பற்றி ஆழமாக படித்தவர்கள், பியூட்டிஷியன் வந்து அழகுக்கலை நிபுணர். SSIONக்கு நாங்கள் என்ன எக்ஸாம்பிள்ஸ்? கன்ஃபெஷன், நாங்கள் வந்து நாங்கள் இவ்வளோ காலம் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்கிறத தான் நாங்கள் கன்ஃபெஷன், ஒரு பிழை விட்டுட்டோம்னா அந்த பிழையை நாங்கள் ஒப்புவிக்கிறத கன்ஃபெஷன் என்று சொல்லுவோம். கம்பேஷன், காருண்யம். கமிஷன், ஒரு வேலையை நாங்கள் செய்கிறது கமிஷனாக இருக்கலாம், கமிஷன் ஒர்க் என்று சொல்லுவோம். இல்லாட்டி ஒரு ஆணைக்குழுவையும் நாங்கள் கமிஷன் என்று சொல்லுவோம். பொசஷன், உடைமை. இம்ப்ரெஷன், நீங்கள் ஒரு ஆளை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவங்கள பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன தோணுது, அதைத்தான் நாங்கள் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். For TION, நேஷன், தேசம், பொல்யூஷன், மாசுபாடு, ரிவல்யூஷன், புரட்சி, சொல்யூஷன், தீர்வு, அட்ராக்ஷன், கவர்ச்சி, கரெக்ஷன், திருத்தம், அஃபெக்ஷன், அன்பு, பாசம், இதுவும் சொல்லலாம். காஷன், அவதானமாக இருத்தல். For SION, எக்ஸ்ப்ளோஷன், பாரிய ஒரு வெடிப்பு, அல்லது இப்போ வந்து ஒரு குண்டு வெடிப்பை வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோஷன் என்று சொல்லுவோம். கன்க்ளூஷன் என்ற முடிவுரை. இலூஷன், மாயை. டிவிஷன், பிரிவினை. டெலிவிஷன், தொலைக்காட்சி. டிசிஷன், தீர்மானம் அல்லது ஒரு முடிவெடுக்கிறது. இன்வர்ஷன் என்றால் மேல் கீழே இருக்கிறது வந்து கீழே மேலே தலைகீழாக மாறுறதை தான் நாங்கள் இன்வர்ஷன் என்று சொல்லுவோம். Now let's look at activity 11. Fill in the blanks with the correct masculine or feminine nouns. We learnt a lot about this in Unit 6 Pupils book. Master, what's the feminine form? Mistress. Uncle, mama. Aunt, attai. Niece, அண்டா நீங்கள் யாரை நீஸ் நெவ்யூ என்று சொல்லுவீங்க? உங்களோட உறவு முறைகளில் தான் நீங்கள் நீஸ் நெவ்யூ என்று சொல்லுவீங்க. லயனஸ், லயன். டைகர், டைக்ரஸ். எம்ப்ரஸ், எம்பரர். Maharaja, Maharani. Wizard, we know witch. Steward, that also we have learned stewardess. Actress, Nadigai, Nadigar, Nadigan. Heir, heiress. Now let's look at a few more examples of masculine and feminine forms. These are very common masculine and feminine forms. Husband, wife. கணவன், மனைவி. Author, எழுத்தாளர், authoress. King, very easy, queen. Poet, poetess.
waiter, waitress. Drake, இது வந்து வாத்துட ஆண்பால். இப்போ duck வந்து பெண்பால். Now we have completed all the activities of Unit 6 workbook as well.